நண்பர்களே, பெயிண்ட் வேலையில மிக கவனமா இருக்கணும். என்னதான் நம்ம கவனமா வேலை செஞ்சாலும், பெயிண்ட் மேஸ்திரியோ அல்லது வீட்டு ஓனரோ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏணி போட்டு அடிங்க" அப்படின்னு சொல்லி ரொம்பமா வந்து உங்கள கட்டாயப்படுத்தினாலும், நீங்க கொஞ்சம் யோசித்து வேலை செய்யுங்க. எதுக்காக சொல்றேன்னா, அங்க பாருங்க ஏணி மேல இருந்து தவறி கீழ விழுந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த மாரி சில விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரிலாம் பெயிண்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈஸியா வந்து ரோலர் மூலியமா ஸ்டிக்க மாட்டி ஈஸியா அடிச்சுட்டு போலாம். நீங்க ஒயிட் சிமெண்ட்டோ, சுண்ணாம்போ, பிரைமரோ, கலரோ எது வேணாலும் அடிச்சுட்டு போயிடலாம். அப்படி சப்போஸ் நீங்க அந்த இடத்துல போயிட்டு பார்டர் கட்டுற மாரி இருந்தா சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும், நீங்க சரியான முறையில சார் அமைச்சு குடுக்க சொல்லி வேலை செய்யுங்க. இந்த மாரி ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த இடமும் பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா, காம்பவுண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 8 அடி ஹைட் இருக்கு. நான் இப்ப இதுக்கு மேல இருந்தா நான் மேல பார்டர் கட்ட போறேன். இந்த இடத்துலலாம் பார்டர் கட்டணும் கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா, கவுத்துல இறங்கி தான் வந்து பெயிண்டிங் பண்ணணும். இல்லன்னா சாரம் வந்து கட்டணும். நான் பாருங்க ஒரு பைப்புலயே வந்து பாருங்க இந்த மாரி 4, 5 ரோலர வந்து அட்டாச் பண்ணிட்டு, அழகா வந்து பெயிண்டிங் பண்ணுறேன். ரிஸ்க் எடுக்காம ஈஸியா வந்து பெயிண்டிங் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாரி எல்லா இடத்துலயுமே நீங்க அழகா பெயிண்டிங் பண்ணலாம். கொஞ்சம் வந்து யோசிக்கணும். அதேமாரி பெயிண்ட்ல வந்து யோசித்து வேலை செய்யறதுக்கு பெயிண்ட் மேஸ்திரி ஆகட்டும், ஓனர் ஆகட்டும் வாய்ப்பு குடுக்கணும். அப்படி இல்லன்னா நான் என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, பெயிண்டர் மேஸ்திரியோ அல்லது ஹவுஸ் ஓனரோ அது பண்ணா சார் அமைச்சு குடுக்கணும். இல்லன்னா தொங்கல் கயிறு வாங்கி குடுக்கணும். அவங்களுக்கு சேஃப்டிய வந்து ரெடி பண்ணி குடுக்கணும். அந்த மாரி பண்ணாம அவங்கள யோசிக்க விடாம அவங்க செய்யறத வந்து இது சரி வராது, அது சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏடாகூடமா அவங்கள வந்து ஏத்தி விட்டு, விபத்துக்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வழிய வந்து பெயிண்டரும் சரி, ஹவுஸ் ஓனரும் சரி செய்யணும். பெயிண்டரும் கொஞ்சம் யோசித்து வேலை செய்யணும். பாருங்க, இந்த இடம் கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நாங்க கீழ இந்த ஸ்டிக்கு போட்டு அடிக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சாரம் கட்டணும் அல்லது வந்து கவுத்துல இறங்கி தான் பெயிண்டிங் பண்ணணும். ஆனா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அழகா இந்த மாரி ஒரு பெரிய குச்சியில வந்து ரோலர மாட்டி ஈஸியா கீழ இருந்து அப்படியே பெயிண்டிங் பண்ணிட்டு, மேல இருந்து பெயிண்டிங் பண்ணிட்டோம். அதே மாரி பிரஷ்லயும் கட்டிங் பண்ணா கூட நம்ம இந்த மாரி ஒரு பைப்ல அழகா வந்து பிரஷ் வந்து அட்டாச் பண்ணிட்டு, ஈஸியா வந்து பார்த்தோன்னா, நம்ம கிட்டத்தட்ட 10 அடி ஹைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணலாம். இந்த மாரி பார்டர் கூட நம்ம கீழ இருந்தே பெயிண்டிங் பண்ணலாம். இந்த மாரி எல்லா இடத்துலயுமே நம்ம ஈஸியா வந்து வேலை செய்யலாம். ஓகேங்களா? குயிக்கா வேலை முடியும். ஈஸியாவும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ப தனியா இருக்கோம். ஆள் இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கோம். அங்க சாரும் கட்ட முடியாது. மரம் இல்ல, ஏணி இல்ல, சரியான உபகரணங்கள் இல்ல. அப்படின்ற பட்சத்தில நம்ம இந்த மாரி செய்யலாம். ஓகேங்களா? இது வந்து ஈஸியான மெத்தட் தான். இப்ப பாருங்க 2 ஃப்ளோர் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு இது மாரி இருக்கிற வீடு. நான் இப்ப மொட்டை மாடியிலேருந்து கீழ பாருங்க, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நம்ம அழகா ரோலர்ல மாட்டி இந்த மாரி அடிக்கிறோம் பாருங்க. இந்த மாரி ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். தேவையில்லாம இங்க வந்து கவுரு போட்டுக்கணும், சாரம் கட்டிக்கணும், ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. இந்த உயரத்துக்கு நெறைய பேர் ஏணி போட்டுலாம் வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம அத தான் ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். இந்த மாரி இருக்கிற ஹைட்டா இருக்கிற ஏரியாவுல போயிட்டு நம்ம ஏணி போட்டு வேலை செய்யும் பட்சத்தில, அது வந்து சரியா வராது. அதுக்கு வந்து சாத்து சார் அமைச்சுக்கலாம். 20 அடி கொம்ப 2 நிக்க வச்சுட்டு, குறுக்கை போட்டு நம்ம கட்டி வேலை செஞ்சோம்னா, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒண்ணும் ஆகாது. ஓகேங்களா? அந்த மாரி சேஃப்டிய உறுதிப்படுத்திக்கிட்டு வேலை செய்யணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.